வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இங்க வசனம் சொல்லுகிறது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்திற்கு இந்த தேவன் நியாயம் செய்கிறதான ஒரு உன்னதமான தேவனாய் இருக்கிறார். அவர் நியாயத்தை விசாரித்து செய்கிறார், நியாயத்தை நடப்பிக்கிறார். ஒரு நாள் நியாயம் தீர்க்கவும் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நியாயம் செய்யும் போது போன வாரம் பார்த்தோம், ஒரே பாணியில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்ய மாட்டார். ஒவ்வொருவருக்கும் சில வித்தியாசமான காரியங்களிலே செய்வார். சிலருக்கு நீண்ட காலம் காத்திருக்க வைத்து தம்முடைய நியாயத்தை ஆண்டவர் செய்வார். சிலருடைய வாழ்க்கையிலே சீக்கிரத்திலே உடனே டக்குன்னு எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். சிலருடைய வாழ்க்கையில் அன்றைக்கே செய்வார். ஆனால் இது மூணிலே எதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்தான் அதை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நியாயம் செய்கிறார். இங்கே லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார் என்று சொல்லிவிட்டு அங்கே பார்க்கிறோம், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ, அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், அது உண்மைதான். ஆனால் யாருக்கு ஆண்டவர் நியாயம் செய்கிறார்? எல்லாருக்கும் அவர் நியாயம் செய்வதில்லை. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பங்களுக்கு தேவன் நிச்சயமாய் அவர் நியாயம் செய்வார். ஆண்டவர் 3 காரணங்களுக்காக நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். அதில் 2 காரணங்களை குறித்து நான் காலை ஆராதனையில உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவதாக ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், பிரதிபலனை நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். 2வது ஒரு காரியத்தை பார்த்தோம், தம்முடைய திட்டத்தை நம் மூலமாக நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. ஆகவே அடுத்த காரியத்திற்கு நேராக நாம் கடந்து போவோம். 3வதாக ஆண்டவர் ஏன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் என்றால், எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. 3வது, அவருக்கு முன்பாக நம்மை நிறுத்துவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, ஒரு ஸ்லாக்கியமும் தகுதியும் இல்லாதவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காக? அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்காக. ஆமென் சொல்றவங்களா எல்லாரும் கையை உயர்த்தி. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு 3வது காரணம், 2 காரணம் முதல்ல பார்த்தோம். ஆனா 3வது தெரிந்து கொள்ளுதல் ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன தெரிந்து கொள்ளுதல்? இங்கே இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி நிறுத்துவதற்காக? அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய். பக்கத்தில் இருக்கவங்களை கொஞ்சம் கை கொடுத்து சொல்லுங்க, அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்காக உலக தோற்றத்திற்கு முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். யாரை தெரிந்து கொள்ளுகிறார்?
ஒரு தகுதியும் இல்லாதவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இன்னும் சொல்ல போனா ஒன்றுமே சாதிக்காதவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள் மூலமாக ஆண்டவர் வேதத்தில் பார்க்கும் பொழுது மோசேயை போல, ஆரோனை போல, தாவீதை போல, சாலமோன் இவர்களை போல நாம் ஒருவேளை பெரிய சாதனை எல்லாம் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி ஒன்று இருந்தபடியால தான் இன்னைக்கு நாம் எல்லாரும் அவருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களை தகுதி பார்த்து தெரிந்து கொள்ளவில்லை, சாதனையை பார்த்து எங்களை நீர் தெரிந்து கொள்ளவில்லை, எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிப்பை வைத்தும் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, கிறிஸ்துவுக்கு உள்ளாக எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். அல்லேலூயா. நீர் தெரிந்து கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம், நான் செய்தேன், ஆகவே உனக்கு முதலாவது குரூப் பார்த்தோம். முதலாவது குரூப் என்னன்னா ரிவார்டு, பிரதிபலன் கொடுக்க திட்டத்தை. ரெண்டாவது குரூப்பு திட்டத்தை நம் மூலம் நிறைவேற்ற. ஆனால் மூணாவது குரூப் என்ன, எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. மனிதனை படைத்ததில் எனக்கு ஒரு நோக்கம் இருக்குப்பா, அந்த நோக்கத்தை உன் மூலமாக அல்ல, உன்னிலேயே நிறைவேற்ற விரும்புகிறேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. மூணாவது நோக்கத்தை உங்கள் மூலமாக அல்ல, உங்களிலேயே கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. என் மூலமாக செய்வதென்றால் எனக்கு தைரியம் இல்லை, அனுபவம் இல்லை. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். என் மூலமாக ஆண்டவர் செய்ய எனக்கு தைரியம் இல்லை பாஸ்டர், எனக்கு அனுபவம் இல்லை பாஸ்டர், எனக்கு தகுதியும் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிடுவோம். அன்றைக்கு நேரத்தில் அப்படி தான் செய்வோம். ஏதாவதுன்னா எனக்கெல்லாம் செய்ய வராது பாஸ்டர், எனக்கெல்லாம் அந்த திறமை இல்லை, அந்த அனுபவம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி போவோம். ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளே, நமக்குள்ளே, என்னிலே செய்வதற்கு தெரிந்து கொண்ட கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, கைவிடப்பட்டவர்கள், யாரும் கிடையாது எனக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இந்த கேட்டகரிக்குள்ளே இருப்பாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். முந்தி வந்தவரோ, பிந்தி வந்தவரோ, முதல் வரிசையில் இருக்கிறவரோ, கடைசி வரிசையில் இருக்கிறவரோ, நேற்று வந்தவங்களோ, 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவங்களோ, அவர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பெரிய கூட்டத்திற்கு தெரிந்து கொண்ட தேவன் எப்படி நியாயம் செய்கிறார்? வாசிங்க, எபிரேயரின் புத்தகம் 11வது அதிகாரம் 40வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 40வது வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷமான நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். புதிய ஏற்பாட்டிலே ஒரு தகுதியும் இல்லாமல் தெரிந்து கொண்டாரே, பிரதிபலனாக தெரிந்து கொண்ட மனிதரை பார்க்கிலும், தம்முடைய குறிப்பிட்ட நோக்கத்தை கொண்ட ஆபிரகாம், மோசே, சாலமோன், தாவீது அத்தனை பேரை பார்க்கிலும் தகுதி இல்லாத நம்மில் தம்முடைய நோக்கம் நிறைவேற ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே. இந்த ஆண்டவர் செய்வது என்ன? முந்தி நாம பார்த்த அந்த 2 குரூப், அதுல இருக்கிறவர்கள் செய்ததை விட உனக்கு அதிக விசேஷமான ஒன்றை நான் நியமித்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் என்னுடைய வல்லமைக்கு முன்னாடி இருந்த 2 குரூப் வாய்ப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. வாய்க்காலா இருந்தாங்க. ஆனா நீங்கள் இந்த வல்லமைக்கு வாய்க்கால் மட்டுமல்ல, என் சுவாபத்தை உலகிற்கு காண்பிக்க உங்களால தான் முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. முதல் 2 குரூப்பும் அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு வாய்க்காலாக இருந்தாங்க.
ஆனால் இந்த மூணாவது குரூப்பில் இருக்கிற உங்களையும் என்னையும் வல்லமைக்கு வாய்க்கால் மட்டுமல்ல, ஆண்டவருடைய சுவாபத்தை இந்த உலகத்திற்கு காண்பிக்க உங்களால் தான் முடியும் என்று சொல்லி தெரிந்து கொண்டார். ஆனால் அதனால தான் அவர் சொல்லுகிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் சீக்கிரமாக நான் என்ன பண்ணுவேன், நியாயம் செய்வார், நிச்சயமாய் செய்வார். நான் செய்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மிடம் நமக்காக நியாயத்தை செய்கிற தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவும் செய்வார். இப்போ பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நம்மை தெரிந்து கொண்டவர் நிச்சயமாக நியாயம் செய்வார். ஆனால் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார். அதாவது நல்ல கவனிங்க, இந்த மனுஷகுமாரன் அங்கே வசனத்தில் வாசித்தோம், மனுஷகுமாரன் திரும்ப வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? ஒரு கேள்வி அங்கே இருக்கு, விசுவாசத்தை காண்பாரோ? அப்போ நல்ல கவனிங்க, நிர்பந்தத்தினாலே சவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டாலும் தெரிந்து கொண்ட அந்த சவுலை ஆண்டவர் ராஜாவாக்கினார். ராஜாவாக்க எதையும் கேட்கவில்லை. ராஜாவாக்கின பின்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? அமலேக்கை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தால் அந்த எதிர்பார்ப்பை சவுல் செய்யவில்லை. 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 19-25 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 19-25 வசனங்கள் இல்லையா? 1 சாமுவேல்ல சாமுவேல் சவுலுக்கு பிரயுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண. அதில்ல இந்த சீபாவை குறித்து வரும். ஆக்சுவலாக அது 1 ராஜாக்களா, நான் தவறாக ஏதோ எழுதிட்டேன். சரி, நான் அதை தான் சொல்கிறேன், கவனிங்க. யோனத்தான் குடும்பத்தில் நன்மை செய்யக்கூடிய யாராகிலும் உண்டா என்று சொல்லி விசாரித்தால் மேவி போசேத் முடமான ஒருவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். ராஜா சொல்லுகிறான், நீ என்னுடைய பந்தியிலே அசனம் பண்ணுவாயாக, என்னுடைய பந்தியிலே நீ சாப்பிடுவாயாக. அவன் சொல்றான், எனக்கு தகுதியே இல்லை. வாசிங்க. சவுலின் குமாரனாகிய வசனம் சொல்லுங்க. 19:24 சாரி 19:24. சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். நீங்க முந்தின வசனத்துல வாசிச்சீங்கன்னா நான் சொல்றது இருக்கும், என் பந்தியில நீ அசனம் பண்ணுவாயாக, என் பந்தியில நீ சாப்பிடுவாயாக. அவன் சொல்றான், நான் எனக்கிட்ட தகுதியே இல்லை, நான் நாயை போல இருக்கிறேன். தகுதி இல்லாத ஒருவனை ராஜா தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர், ஒரு கட்டம் வருகிறது, தாவீது விரட்டப்படுகிறான். விரட்டப்பட்டதான தாவீது திரும்ப வருகிறான். மேவிபோசேத் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவே, நான் வர முடியாம போய்விட்டது, நீர் கொடுக்கிற தேர் கேக்கர் அந்த சீபா இருக்கிறானே, அந்த சீபாவின் இடத்துல நான் சொன்னேன், அவன் என்னை கொண்டு போகவில்லை என்று சொல்லுகிறான். ராஜா சொல்றான், பேச்ச இதோட நிறுத்து, பேச்ச இதோட நிறுத்து, எனக்கும் உனக்கும் இனி ஒன்றும் கிடையாது என்று சொல்லி வெட்டி விட்டான். ஏன் தெரியுமா? தகுதி இல்லாதவனை ராஜா தெரிந்து கொண்டார். ஆனால் ஒன்றை எதிர்பார்த்தார். என்ன எதிர்பார்த்தார்? தெரிந்து கொண்டவர்
எங்கே போனாலும் அவரோடு கூட நான் போவேன், என்ன வந்தாலும் விடமாட்டேன் என்று சொல்லி அவனாக தீர்மானிப்பான் என்று சொல்லி தாவீது நினைச்சான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த ஆண்டவரை மட்டும் அவருக்கு பின்பாக மாத்திரம் நான் போவேன் என்று சொல்லி நாம தீர்மானிப்போம் என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆனால் தாவீது நினைத்தது போல மேவிபோசேத் செய்யவில்லை. அதனால தாவீது சொல்றாரு, பேச்சை நிறுத்து, எனக்கும் உனக்கும் இனி எதுவும் கிடையாது என்று சொல்லி வெட்டி விடுகிறான். நியாயம் செய்வீர், ஆனால் ஒன்றை தேவ பிள்ளைகள் நன்றாய் மனதில் வைக்கணும். என்ன தெரியுமா? நீர் என்னை தெரிந்து கொண்டீர், நீர் என்னை தெரிந்து கொண்டீர், எங்கே போனாலும் நான் உம்மை விட மாட்டேன், என்ன நடந்தாலும் விட மாட்டேன். எங்கள் விஷயத்தில் நீர் மௌனமாக இருப்பதில்லை, நீ அமைதியாக இருப்பதில்லை. நியாயம் செய்வீர், ஆனால் நீங்கள் என்னிடத்தில் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதை நாங்கள் கண்டுபிடித்து செய்ய உதவி செய்யும். பகல் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் நிச்சயமாக நியாயம் செய்வார். ஆனால் அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறத என்பதை நீங்களும் நானும் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை செய்தா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் சீக்கிரமாய் கர்த்தர் நியாயம் செய்வார். நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்லும் உணர்த்துன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உக்காந்து கண்டுபிடிக்கணும். நான் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன் என்பதை நீ கண்டுபிடித்து நீ செய்வாயானால் உனக்கு நான் நியாயம் செய்வேன். முதலாவது, பிரதிபலனுக்காக சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே. லேவிக்கு நியாயம் செய்தார். கர்த்தர் என்ன எதிர்பார்த்தார்? எல்லாரும் எப்படியும் ட்ரெஸ் போடலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனால் லேவி இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு ஆண்டவர் வச்சார். மற்ற எல்லாரும் எப்படி வேணா ட்ரெஸ் போடலாம், என்ன ட்ரெஸ் வேணா போட்டுக்கலாம். ஆனால் லேவி இப்படித்தான் உடைய உடுத்தணும் என்று சொல்லி வச்சார். சீட்டு போட்டு தெரிந்து கொண்டான். எல்லாரும் நினைத்த நேரத்தில் சட்டையை கிழித்திடலாம், ஆனால் இவன் சட்டையை கிழிக்க முடியாது. இவன் என்ன பண்ண முடியாது? சட்டையை கிழிக்கக்கூடாது. மற்றவர்கள் எதையும் தொடலாம், ஆனால் இவன் எதையும் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. கர்த்தர் லேவியை தெரிந்து கொண்டார். ரிவார்டாக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார், நியாயம் செய்தார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்தது அவனுடைய வாழ்க்கை முறை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எதிர்பார்ப்பது வாழ்க்கை முறை. பாஸ்டர் இதோடு நிறுத்திடுங்க பாஸ்டர், ரொம்ப டீப்பாலாம் போகாதீங்க பாஸ்டர் அப்படின்னு உங்கள் மனசில் வரும். ரொம்ப டீப்பாலாம் போகாதீங்க பாஸ்டர், இதோட போயிருங்கன்னு முடிச்சிருங்கன்னு நினைப்பீங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டால் என்னிடத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கிறார். உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டால் உங்களிடத்தில் நிச்சயமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, தெரிந்து கொண்ட உங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் பேசுவது போல நீங்க பேசக்கூடாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாரும் பேசுவது போல நீங்க பேசக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் செய்வது போல மகனே மகளே சபையே நீங்கள் செய்ய முடியாது. உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். சர்ச்சுக்கு வரும்போது கையில் பைபிள் கொண்டு வரணும். எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்தீங்க? கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க. வேதாகமம் கையில் கொண்டு வந்தவங்க கொஞ்சம் வேதாகமத்தை நல்ல அரைக்கை முக்கா கையில் நல்ல. இதுதான் நம்முடைய பட்டயம். ஆலயத்துக்கு வரும்போது என்ன பண்ணணும்? தேவ பிள்ளை என்ன பண்ணணும்? வேதாகமத்தை சுமந்து வரணும். அந்த கூட்டத்தில் என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. என்னாகமம் 16ஆவது அதிகாரம் 9-10 வசனங்கள். கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி
உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலின் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தும் அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரனாகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ இப்பொழுது ஆச்சரியப்பட்டதையும் ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ. நல்ல கவனிங்க. கோராகின் புத்திரரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காக? பரிசுத்த, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த பணிமுட்டுகளை அவர்கள் தான் தூக்க வேண்டும், அவர்கள் தான் ஸ்தாபிக்க வேண்டும். மற்ற அநேகருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் கர்த்தர் ஒன்றை அவர்களிடத்தில் எதிர்பார்த்தார். அவர்கள் திடீர் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆரோனும் மோசையும் மட்டும்தான் செய்ய வேணுமா? எங்களையும் தானே தெரிந்து கொண்டார், நாங்கள் ஏன் செய்யக்கூடாது என்று கேட்டவுடனே நடந்த காரியம் நமக்கு தெரியும். பூமி வாயை பிளந்து விழுங்கி போட கர்த்தர் செய்தார். அது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் அவர்களை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆனா அவர் எதிர்பார்த்ததை அவர்கள் செய்யவில்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்? நல்ல கவனிங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் மனரம்யமாக இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை வச்ச இடத்துல மனரம்யமாக இருக்கணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். நேரம் வரும், உங்களை கர்த்தர் உயர்த்துவார். நேரம் வரும், அவருடைய நேரம் வர வரைக்கும் நீங்களும் நானும் பொறுமையாக என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அதற்கு முன்பு உயர்த்தப்பட்டிருக்கிற இன்னொருவரை பார்த்து, பயன்படுத்தப்படுகிற இன்னொரு ஆளை பார்த்து பொறாமை அடைந்து தேவன் எனக்கு ஏன் செய்யவில்லை என்று முறுமுறுக்க ஆரம்பிக்காதிருங்கள். நல்ல கவனிங்க. இந்த ஸ்தானத்தில் என்னைக்குமே ஒரே ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார். ஒரு நாளிலே நிச்சயம் உயர்த்துவார். கை கொடுத்து சொல்லுங்க, இதே ஸ்தானத்தில் ஆண்டவர் வைக்க மாட்டார். ஒரு நாளிலே நிச்சயமா என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். ஆனால் தேவன் உங்களை உயர்த்துவதற்கு முன்பு பிறரோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து எனக்கு கர்த்தர் செய்யவில்லையே என்று ஒரு நாளும் முறுமுறுக்காதிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கோராகின் புத்திரர் தேவன் எதிர்பார்த்த அந்த கட்டுப்படுத்துதல் அவர்களுக்குள்ளே இல்லை. இந்த நாளில் ஆண்டவரே, நீர் என்னை வைத்திருக்கிற ஸ்தானத்திற்காக கை உயர்த்தி எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்ட தேவன், என்னை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறீர். நீர் வைத்திருக்கிற ஸ்தானத்திற்காக, உயர்வுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எனக்கு எத்தனையோ தேவைகள் உண்டு ஆண்டவரே, நன்மைகள் எனக்கு உண்டு. ஆனாலும் நீர் எனக்கு வைத்திருக்கிற நிலைமைக்காக நன்றி சொல்லுகிறேன். இருக்கிறதுல கர்த்தருடைய பிள்ளை மனரம்யமாக இருக்கணும். அல்லேலூயா. அவங்களை இவ்வளோ ஆண்டவர் உயர்த்திருக்கார், எனக்கு நடக்கலையே. கர்த்தர் உன்னை இதுவரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இல்லை, உனக்கு வேண்டியதை தினந்தோறும் கொடுத்து நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் ஆண்டவருக்காக உன்னாலே என்ன செய்ய முடியுமோ, எந்த நோக்கத்துக்காக அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறாரோ அதிலே நீ இருப்பாயானால் உனக்கு மேன்மையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருப்பதிலே சந்தோஷமா இல்லாமல் முறுமுறுத்து கொண்டிருந்தால் இறங்கி இறங்கி கீழே தான் இறங்க செய்வார். இப்போ கை கொடுத்து சொல்லுங்க, அதுக்கு வரைக்கும் காத்திருக்காம, தேவன் எதிர்பார்த்ததை செய்யாம முறுமுறுத்துக்கிட்டு இருந்தா ஏற மாட்டோம், கீழே தான் இறங்கி போயிடுவோம். அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் நோக்கம் நிறைவேறுவதற்காக சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
அவர்களுக்கு நியாயம் செய்தார். பலருக்கு கிடைக்காத மேன்மை, பலருக்கு கிடைக்காத உயர்வை, கனத்தை தந்தார். அப்படிப்பட்டவர்களிடத்தில் தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படிப்பட்டவர்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? கர்த்தர் என்ன சொன்னாலும் முழுவதும் கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்க எதிர்பார்ப்பை எல்லாம் நிறைவேற்றுவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். ஆனால் ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன சொன்னாலும் அதற்கு முழுவதுமாக கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிந்திருக்கிறது. அப்படி கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல விரும்பினது, நீங்க எனக்காக செய்கிற வேலையை விட நீ தான்ப்பா எனக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்காக ஓடி ஆடி இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றாரு, நீ எனக்காக செய்கிறத காட்டிலும் நீ எனக்கு ரொம்ப முக்கியம். ஆகவே அவர்களிடத்தில் தேவன் கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்த்தார். அல்லேலூயா. சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? ஆலயம் கட்டுவதற்காக. சாலமோனிடத்தில் என்ன எதிர்பார்த்தார்? வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனமும் 11வது அதிகாரம் 2வது வசனமும் 11வது அதிகாரம் 9வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 4வது வசனம், 11வது அதிகாரம் 2வது வசனம், 11வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ராஜாவுக்கு சொல்றாரு, நான் கட்டளையிட்ட யாவற்றையும் நியாயங்களையும் உன் தகப்பனாகிய தாவீதை போல நீ மனப்பூர்வமாக செய்வாயாக. அது பொதுவான கட்டளை. பொதுவான இன்னொரு கட்டளையும் கொடுத்தார். எந்த ஒரு ராஜாவும் எகிப்தோடு கூட தொடர்பு வைக்கக்கூடாது, அங்கிருந்து பொருட்களை வாங்கக்கூடாது என்ற ஒரு பிரமாணத்தையும் ஆண்டவர் சொல்லி இருந்தார். சாலமோனுக்கும் அதை ஆண்டவர் சொன்னார். அவன் எகிப்திலிருந்து புடவைகளை வாங்கினான், இன்னும் அநேக பொருட்களை வாங்கினான். பொதுவாக எல்லா ராஜாக்களுக்கும் சொல்லப்பட்டது, சாலமோனுக்கும் அது சொல்லப்பட்டது. அதை சாலமோன் மீறினான். ஆண்டவர் 2 முறை சாலமோனுக்கு தரிசனமாகிறார். அவனுக்கு சொல்லுகிறார், நான் பொதுவாக சொல்வதை மட்டும் இல்லப்பா, உனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். அந்நிய ஜாதியோடு நீ கலந்திருக்கிறாய். எகிப்தியர், அம்மோனியர், இவர்கள் அவர்கள் என்று சொல்லி திருமணத்திலே உடன்படிக்கை செய்திருக்கிறாய். நான் அதை அருவருக்கிறேன். இவனுக்கு குறிப்பாக சொன்னார். அதற்கு
நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னபோது என்ன செய்தான்? 2 நாளாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனம். சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தியை தாவீது நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர நல்ல கவனிங்க. தவறு என்று சொல்லி சொன்ன உடனே எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது, கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. இந்த ஊரிலே எகிப்திய பெண் இருந்தால் சரி வராது என்று சொல்லி அவளை வேறு ஊருக்கு கடத்தி விட்டான். ஆண்டவர் சொன்னது முற்றிலும் இல்லாமல் ஆக்கு, முற்றிலும் இல்லாமல் ஆக்கு என்று சொன்னால் இவன் வேறொரு இடத்திற்கு அரமனையை செய்து சமாளிக்க பார்த்தான். யார? ஆண்டவரை சமாளிக்க பார்க்கிறான். நல்ல கவனிங்க. மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், தரிசனமாகி சொல்றாரு, கீழ்ப்படியவில்லை. பொதுவான கட்டளையும் சொல்கிறார், சில நேரங்களிலே நமக்கென்றே மட்டுமே சில குறிப்பான கட்டளைகளை சொல்கிறார். அவருடைய நோக்கம் நிறைவேற தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, இந்த ரெண்டிற்கும் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அகற்றுனா அகற்றணும். அதுக்கு ஆண்டவரை சமாளிப்பதற்கு நாம வேறு காரியத்தை செய்ய முயற்சிக்க கூடாது. சாலமோன் செய்த காரியம் அதுதான். ஆண்டவர் அகற்றுன்னு சொல்றாரு. சாலமோன் இங்க இருந்தா, இந்த எகிப்திய பெண் இங்க இருந்தா சரி வராது, இங்க கர்த்தருடைய ஆலயம் இருக்கு, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கு, எகிப்திய பெண் இங்க இருக்கிறது சரி வராதுன்னு இன்னொரு இடத்துல அரமனையை கட்டி அவளை அங்க வச்சு ஆண்டவரை சமாளிக்க பார்க்கிறான். நாமளும் சில நேரத்தில் அப்படித்தான் ஆண்டவரை சமாளிக்க பார்க்கிறோம் நம்ம காரியங்களை சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற காரியத்துக்கு நீ மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம், 14வது வசனம், 24வது வசனம். என்னாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம், 14வது வசனம், 24வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கும் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி ஆரோன் தன் ஜனங்களோடு சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. நல்ல கவனிங்க. ஆரோனையும் மோசேயும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதற்காக? தம்முடைய நோக்கத்தை இஸ்ரவேலிலே நிறைவேற்றுவதற்காக மோசேயும் ஆரோனையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அவனிடத்தில் எதிர்பார்த்தார். தெரிந்து கொண்ட தேவன் எதிர்பார்த்தார். தேவன் எதிர்பார்த்தது 20வது அதிகாரம் 24வது வசனம். என்னாகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம். ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் நல்ல கவனிங்க. முதல்ல வாக்கிற்கு கீழ்ப்படியல. 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனீர்கள். ஆண்டவர் இந்த ரெண்டு பேரிடத்திலும்
கீழ்ப்படிதலோடு கூடிய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். இப்போ கை கொடுத்தா பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் நம்மிடத்திலேயும் கீழ்ப்படிதலோடு கூடிய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சொன்னார் என்பதற்கு கீழ்ப்படியாமல் கீழ்ப்படிதலோடு கூட விசுவாசமும் இணைந்து செயல்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதாவது ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, நான் செய்யணுமே, கீழ்ப்படியணுமேன்ற அந்த எண்ணத்தோடு இல்லாமல் கீழ்ப்படிதலோடு கூட இணைந்திருக்கிற விசுவாசத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் மோசேக்கு என்ன சொன்னார்? ஜனங்கள் தண்ணீர் கேட்கிறார்கள். மோசே சொல்றான், நானா இவங்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கிறான். கர்த்தர் சொல்கிறார், மோசேயே, நீ கோலை எடுத்துக்கொண்டு மலைக்கு முன்பாக போய் நில், நீ மலையை பார்த்து பேசு. நல்ல கவனிங்க. அப்போது இந்த எல்லா ஜனத்திற்கும் குடிக்கத்தக்கதாக தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ அந்த தண்ணீரை எல்லாரும் குடிப்பதற்கு புறப்பட பண்ணி நீ கொடுப்பாய் என்று சொல்லுகிறார். ஆனால் பேசுன்னு என்ன சொன்னாரு? மலைக்கு முன்னாடி போய் நின்று பேசுன்னு சொன்னார். நீ தான் அதை புறப்பட பண்ணணும் என்றார். ஆனால் இவன் வந்து என்ன செய்தான்? நானா தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லி 2 முறை அடித்தான். 2 முறை அடித்தான். அர்த்தம் என்ன தெரியுமா? அவ்வளவு ஆத்திரம் அவனுக்கு. அவ்வளவு. ஆண்டவர் சொன்னது என்னது? நீ போய் மலைக்கு முன்னாடி நில்லு, பேசு, கண்மலையிலிருந்து நீ தான் தண்ணீரை என்ன பண்ணுவ, இந்த ஜனங்களுடைய தாகம் தீர்க்க புறப்பட பண்ணுவாயின்னு சொல்றாரு. ஆனால் இவன் போயிட்டு நானா இவங்களுக்கு தண்ணி கொடுப்பேன்னு வேகமாக 2 முறை கோல்ல அடிக்கிறான். நல்ல கவனிங்க. கர்த்தர் சொன்னார், நீ விசுவாசிக்கவும் இல்லை, நீ கீழ்ப்படியவும் இல்லை. விசுவாசிக்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை. ஏன் விசுவாசிக்கவில்லை? இதற்கு முன்பு தண்ணீர் வேண்டும் என்ற போது ஆண்டவர் அடிக்க சொல்றார். தண்ணீர் வேண்டும் என்ற போது அடிக்க சொல்றார். அடித்ததினாலே தண்ணீர் வந்தது. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? பேச சொல்றார். அப்ப அடிக்க சொன்னாரு, இப்போ என்ன சொல்றாரு? பேச சொல்றாரு. பேசினால் வரும் என்று உனக்கு விசுவாசம் இல்லை. பேசினால் வரும் என்று உனக்கு விசுவாசம் என்ன பண்ணல? இல்லை. உன் கடந்த கால அனுபவத்தை நீ நம்பினாய். நம்மளும் அப்படிதான் நிறைய நேரத்தில் செய்கிறோம். இப்போ ஒன்று ஆண்டவர் சொல்லுவார், இப்போ சொல்கிறது மேலே நமக்கு விசுவாசம் இருக்காது. கடந்த காலத்தில் கர்த்தர் ஒன்று செஞ்சிருப்பார், அது மேலே தான் நம்முடைய கண்ணோட்டம் எல்லாம் என்ன பண்ணுது? போகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பேசுன்னு சொன்ன, நீ பேசலை. கடந்த கால அனுபவங்களுக்கு நீ போகிறாய். கடந்த கால அனுபவங்களுக்கு நன்றி. ஆனால் நீர் நிகழ்காலத்தில் கொடுக்கும் ஆலோசனைக்கு நான் நம்பிக்கை உடையவனாய் இருப்பேன் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கடந்த காலத்தில் நல்ல அனுபவங்களை கொடுத்தீரப்பா, நமக்கு நன்றி. ஆனா இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன் மேல ஆண்டவரே எனக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை வைக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், அப்பா நீங்க 2 பேரும் ஃபெயிலு. நான் வச்ச டெஸ்ட்டில் நீங்கள் 2 பேரும் ஃபெயிலு, அதனால் அங்கே போக மாட்டீங்க. அதனால் என்ன பண்ண முடியும்? அங்கே போக மாட்டீர்கள் என்று சொன்னார். நீர் தெரிந்து கொண்டு நியாயம் செய்கிறீர். மோசேயை ஆண்டவர் வெட்கப்படுத்தவில்லை. ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக ஆண்டவர் அவனை வெட்கப்படுத்தவில்லை. நீங்களும் வெட்கப்படாமல் உங்களை கர்த்தர் காத்து கொண்டாரே, அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. எதிர்பார்ப்பு என்ன? என் பிள்ளை நான் சொன்னதை விசுவாசிக்கும். அனுபவங்களை அல்ல, நான் சொல்லுகிற ஆலோசனையை விசுவாசிக்கும். நம்மிடம் கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதான கீழ்ப்படிதலை இணைந்து வர கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும்
கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நல்ல கவனிங்க, கீழ்ப்படிதல் இருக்கிறதா? ஆனா கீழ்ப்படிதலுக்கு முன்பு ரெண்டு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, பயபக்தியோடு தேவனோடு நடக்கும் ஒரு நடக்கை தேவ பிள்ளைக்கு இருக்கணும். ரெண்டாவது, ஆண்டவர் மேலே வைக்கிற அன்பும் ஆண்டவருக்கு செய்கிற சேவையும் 100% இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாலமோனிடத்தில் குறிப்பிட்டதற்கு ஆண்டவர் கீழ்ப்படிய சொன்னார். ஆரோன் மோசேயினிடத்தில் விசுவாசத்தோடு கூடிய கீழ்ப்படிதலை கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் வெறும் கீழ்ப்படிதலா இருந்தால் மட்டும் போதாதப்பா, 100% என்னிடத்தில் நீங்கள் அன்பாய் இருக்கிறீர்கள், என்னை சேவிக்கிறீர்கள் என்பதை பரிசுத்த நடக்கையோடு கூட வெளிப்படுத்தி காண்பிக்கும் வெளிப்படுதலாய் இருப்பதாக என்று சொல்லி எதிர்பார்த்தார். ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலை, ஆண்டவரே, இதை தவிர, ஆண்டவர் சொல்ல, இதை தவிர உன்னிடத்துல வேற என்னத்தப்பா நான் கேட்குறேன்? பணத்தை கேட்கல, பொருள் இல்லைப்பா, கீழ்ப்படிதலைத்தான் உன்னிடத்துல நான் கேட்குறேன். கை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் என்னிடத்தில் இருப்பதற்கு இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். விசுவாசத்தோடு இணைந்திருக்கிற ஒரு கீழ்ப்படிதல். அது மாத்திரம் இல்லப்பா, விசுவாசம் நடக்கிறது மாத்திரமல்ல, 100% ஆண்டவரிடத்தில் நான் அன்பா இருக்கிறேன், ஆண்டவரை சேவிக்கிறேன் என்பதை பரிசுத்த நடக்கையோடு வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் இருக்க உதவி செய்யும். ஆண்டவர் எதை எதிர்பார்ப்பார்? ரோமர் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம், 22வது வசனம், 24வது வசனம். ரோமர் 11வது அதிகாரம் 18வது வசனம், 22வது வசனம், 24வது வசனம். நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். ஆகையால் தேவனுடைய தயையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். சுவாபத்தின்படி காட்டு ஒலிவ மரமாய் மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாப கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ யார் தெரியுமா? காட்டு ஒலிவ மரம். உனக்கு தகுதியே கிடையாது. நீ யாரு? காட்டு ஒலிவ மரம். ஆனால் ஆண்டவர் ஒரு கிளையை வெட்டி கொண்டு வந்து நல்ல ஒலிவ மரமாகிய ஆண்டவரோடு இணைச்சார். பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்க, காட்டு ஒலிவமாக இருந்த நம்மை ஒரு கிளையை ஆண்டவர் வெட்டி கொண்டு வந்து நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு கூட நம்மை இணைத்தார். ஏன் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? அவருடைய நோக்கத்தை நம்மிலே நிறைவேற்றி. நல்ல கவனிங்க, காட்டு ஒலிவ கிளையும் நல்ல ஒலிவ கிளையையும் நல்ல கனி கொடுக்கும் என்று சொல்லி நம்மிலே உருமாற்றம் செய்ய கர்த்தர் ஒட்ட வச்சார். ஆமென்.
நல்ல கவனிங்க. அந்த ஒலிவ மரத்திற்கு இப்போது பாதுகாப்பு, என்ன பராமரிப்பு எல்லாம் இருக்கிறது. இப்போ அந்த கிளையை பார்த்து சொல்லுகிறார், வெட்டி போட்டாரே, கீழே கிடக்குதே, அந்த ஒலிவ கிளைக்கு விரோதமாக நீ பெருமை பாராட்டாதே. பாராட்டப்பட வேண்டிய பல நேரம் வரும், புகழப்படக்கூடிய பல வாய்ப்புகளை ஆண்டவர் தருவார். அவர் நியாயம் செய்பவர். அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இல்லாதவர்களை பார்த்தோ இருப்பவர்களை பார்த்தோ உன்னிடத்தில் பெருமை வராதிருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நியாயம் செய்வார் தான். ஆனால் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட பெருமை வரக்கூடாது. உன்னை விட இல்லாதவர்களை பார்த்து, ஒருவேளை அல்லது இருப்பவர்களை பார்த்து, அவங்கள விட கர்த்தர் இப்படி என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு நாளும் பெருமை பாராட்டாதே. கர்த்தர் கொடுத்த கிருபை, நீ காட்டு ஒளிவ மரம், அதை மறந்துடாத. கிளையை வெட்டி கொண்டு வந்து நல்ல ஒளிவ மரமாகிய இயேசுவோடு இணைச்சதனால தான் இன்னைக்கு நீ நிற்கிறாய். இன்றைக்கு கனி உண்டாக கர்த்தர் செய்திருக்கிறார். திறமைகளை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், தேவ சித்தம் செய்ய உன்னை பயன்படுத்துகிறார். அதனால நீ பெருமை பாராட்டாதே. கர்த்தர் கொடுத்த கிருபை என்று சொல்லி உன்னை தாழ்த்து. கர்த்தர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். நியாயம் செய்தவருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு இந்த மாலை வேளையில ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசித்தபடியினால இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு, அதுவும் சொல்றாரு, இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில், தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆண்டவர் 3 காரியங்களுக்காக நம்மை தெரிந்து கொண்டார். 1, பிரதிபலனை கொடுக்க. 2வது, அவருடைய திட்டத்தை நம் மூலமாக நிறைவேற்ற. 3வது காரியம் ரொம்ப முக்கியம், நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்காக தெரிந்து கொண்டார். ஒரு தகுதியும் இல்லாத நம்மை அவருக்கு முன்பாக மாசற்றவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் நிறுத்துவதற்காக தெரிந்து கொண்டார். ஆனால் தெரிந்து கொண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் போன தாசர்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம பெரிய சாலமோன், தாவீது, ஆபிரகாம், மோசே போல பெரிய காரியம் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தகுதியே இல்லாத கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தகுதி இல்லாத என்னை தெரிந்து கொண்டு இவ்வளோ பெரிய மேன்மையை கனத்தை கொடுத்தீர். ஆனால் உமக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? உம்முடைய ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? நீர் கொடுக்கிற நல்ல ஆண்டவரே ஆலோசனை, கட்டளைகள் எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறேனா? கீழ்ப்படியலைனா இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதலை மட்டுமல்ல, கீழ்ப்படிதலோடு இணைந்த விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரம் கீழ்ப்படி இணைந்த விசுவாசம் மட்டும் இல்லப்பா, 100% நீ என்னோடு இருக்கிறாய், என்னை சேவிக்கிறாய், நான் கொடுக்கிற காரியங்களுக்கு, சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தவானாய் நீ நடக்கிறாய் என்ற கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம நடந்தோமா? நடக்கலைன்னா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு கிருபையை கர்த்தர் தாரும், கீழ்ப்படிதலையும் தாரும், கீழ்ப்படிதலோடு இணைந்த விசுவாசத்தையும் தாரும். இதோடு கூட 100% ஆண்டவரை நான் நேசிக்கணும், 100% கர்த்தரை நான் சேவிக்கணும், அவருடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை உபதேசத்தை கேட்டு பரிசுத்தவானா நான் நடந்து கர்த்தரை பிரதிபலிக்கணும். உமக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களா இருக்க நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்த எப்படி? பரிசுத்த ஜனமாய் நிறுத்துவதற்கு தான் தெரிந்து கொண்டார். அதற்காக தான் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அர்ப்பணிங்க, நிச்சயமாக நியாயம் செய்வார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இன்னொன்று, கடைசியா உங்கள்கிட்ட பெருமை இருக்கக்கூடாதுப்பா.
என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நீ பெருமை கொள்ளாத. ஏன் தெரியுமா? நீ காட்டு ஒளிவ மரம். உனக்கு தகுதியே இல்லை, ஆனால் உன்னை வெட்டி கொண்டு வந்து நல்ல ஒளிவ மரமாகி இயேசுவோடு நான் இணைச்சதுனால தான் இந்த கிருபை உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கிருபை கிடைச்சதுனால மற்றவங்களை அற்பமாக எண்ணாத, மற்றவங்களுக்கு முன்பாக உன்னை பெருமை பாராட்டாதாரே. கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதலையும் தாழ்மையையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டீர், பிரதிபலன் கொடுக்க தெரிந்து கொண்டீர், உங்களுடைய நோக்கத்தை எங்கள் மூலமாக நிறைவேற்ற தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, அவருக்கு முன்பாக எங்களை தகுதி உள்ளவர்களாய் நிறுத்துவதற்காக, பரிசுத்த ஜனமாய் நிற்பதற்காக எங்களை தெரிந்து கொண்டீர். தெரிந்து கொண்ட நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். நீர் எதிர்பார்த்ததை செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு செய்ய, எங்களுக்கு இன்னையிலிருந்து செய்ய கிருபை தாரும். கீழ்ப்படிதலை தாரும். கீழ்ப்படிதலோடு கூட இணைந்த விசுவாசத்தை தாரும். ஆண்டவரை கீழ்ப்படிதல் விசுவாசத்தோடு ஆண்டவரை 100% ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவரை சேவிக்க, பரிசுத்த ஜீவியத்தை வெளிக்காட்ட கர்த்தர் கிருபை தாரும். வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அவிதமாய் நடத்துவாராக. உம்மை பிரதிபலிக்க கிருபை தாரும். குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்தும். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.